வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 9வது வீக்ல யாரு சிறந்த டெவில் அண்ட் ஏஞ்சல்ஸா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேரும் தான் சிறந்த டெவில்ஸா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ஏஞ்சல்ஸா வந்து நம்ம பவித்ரா, அதுக்கப்புறம் ரஞ்சித். பவித்ரா வந்து சொல்லவே வேணாம். ரொம்ப 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 எவ்வளவு கொடுமைகளை கொடுத்தாலும் அப்படியே அழகா ஏஞ்சலா அப்படியே புன்சிரிப்போட இருந்தாங்க. அந்த கொடுமையை கொடுத்த மஞ்சரி வந்து பார்த்துட்டீங்கன்னா சிறந்த டெவிலா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 4 பேருக்குள்ள தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் 10வது வாரம் யார் கேப்டனா பங்கு பெற போறாங்க வரப்போறாங்க, அதுக்கான போட்டியில வந்து இவங்க தான் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு ப்ரோமோ மூலமா அறிவிச்சிட்டாங்க. சிறந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 4 பேருமே வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களோட கேரக்டரை பக்காவா பண்ணாங்க. அது வெறுப்பை சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா மேல அந்த முட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு வாயில ஊத்துறது, அவங்க அவங்க பண்ற அந்த அட்டூழியம் வந்து பாத்தீங்கன்னா டெவில்ஸை வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் வந்து எரிச்சல் அடைஞ்சாங்க. என்னடா அது மஞ்சரி அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணதை பார்த்துட்டு சாச்சனா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க மிளகா ஊட்டுறதும், அவங்க வாயில உடச்சு ஊத்துன முட்டை கீழே விழுந்ததை எடுத்து திருப்பி வாயில அப்புறதும் அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவிலா என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து தீபக் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டாஸ்கே வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அல்டிமேட்டா அவரும் பண்ணாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்க, மற்றபடி அவங்கள டெவில்ஸா உங்களால என்னென்ன டெவில்ஸா இருந்துகிட்டு நீங்க என்னென்ன வந்து ஏஞ்சல்ஸை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறப்பல சொல்லி அவரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வேலைகள்லாம் பண்ணி சிறந்த டெவிலா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ரஞ்சித் நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நான் சைலண்டா தான் இருப்பேன் அப்படிங்கிறாப்புல வந்து ஏஞ்சல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா குட் அப்படிங்கிறாப்புல சொல்லலாம். பவித்ராவை சொல்லவே வேணாம். ஏன்னா வந்து ஏஞ்சல்ஸ்லயே ரொம்ப 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 பவ்யமா ரொம்ப எவ்வளோ ஒரு கொடுமைகள் பண்ணாலும் அதை வந்து அப்படியே புன் சிரிப்போட வந்து ஏத்துக்கிறது, அது வந்து வரவேற்கத்தக்க ஒண்ணா இருக்கும் அப்படிங்கிறப்பல வந்து பவித்ரா அவர்கள் இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ப்ரோமோல வந்திருக்கு. இந்த 4 பேரும் நெக்ஸ்ட் வீக்ல அந்த கேப்டனுக்கான டாஸ்க்ல வந்து பங்கு பெற்று யாரு கேப்டன் அப்படின்னு தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுல யார் வந்து சிறந்த கேப்டனா அந்த அந்த டாஸ்க்கை வின் பண்ணி கேப்டனா பொறுப்பேற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ரஞ்சித் அவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறப்பலையும் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.